சூலமங்கலம் சகோதரிகள்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறையா பாடல்கள் சேர்ந்து நிறையா பாடியிருக்காங்க. அதில் ராஜலட்சுமி அப்படின்றவங்க வந்து பின்னணி பாடகியாகவே அறிமுகமானாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு எஸ்எஸ்ஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா, எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தின்னு லேடீஸ் வாய்ஸ் ஒன்று வரும். அது சூலமங்கலம் ராஜலட்சுமி தான். அது மாதிரி அந்த அந்த பாடல் வந்து ஓரளவு ஹிட்டான பாட்டு. அது அந்த அந்த உங்களுக்கு அறிமுகத்துக்காக அந்த ஒரு பாட்டை நான் சொல்கிறேன். அவங்க 2 பேரும் இணைஞ்சு நிறையா பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த ஊர் பேரே அவருக்கு அடைமொழி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னும் சொல்லலாம், பறவை முனியம்மா, கொல்லங்குடி கருப்பாய் எல்லாமே அந்த வகையில் தான். கொல்லங்குடி கருப்பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர் பாண்டியராஜன் படத்தில் ஆண்பாவத்தில் வருவாங்க. சமீபத்தில் அப்போ அவங்க இறந்தாங்க. கொல்லங்குடி கருப்பாயி, பறவை முனியம்மா தெரியும் உங்களுக்கு, தூள் படத்தில் காதல் சடுகுடு தூள்லாம் கலக்குன்னு கலக்கணுங்க பேக் கூட. அவங்களுக்கு அந்த பேர் தான் முனியம்மாங்கிறது ஊர் பேர் பறவை. அது சேர்ந்து பறவை முனியம்மான்னு வந்துருச்சு. அதே மாதிரி கொல்லங்குடி கருப்பாயின்னு வந்துருச்சு. 71 வெளிவந்த நடிகர் திலகத்தின் 150வது படமான சவாலே சமாளி, ஏறக்குறைய அது வந்து ஒரு கம்யூனிச படம். அது ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த படமே கதையே வந்து ஒரு விவசாயி, ஏழை விவசாயி ஒரு நில சுவார்ந்தார மகளை கல்யாணம் முடித்து கொட்டத்தை அடக்கி அவங்கள தொழிலாளி வர்க்கத்தை இணைய வைக்கிற ஒரு புரட்சிகர சோசியலிச கருத்துக்கள் கொண்ட ஒரு படம். அதை எடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மல்லியம் ப்ரொடக்ஷன்ஸ்னு எடுத்தார். அவர் மல்லியம் ராஜகோபால்னு சொல்லி. அந்த மல்லியம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்களா, அந்த படம் ஹிட்டான ஒன்று அந்த மல்லியம்ங்கிறதே ஒரு அடைமொழி ஆயிடுச்சு. மல்லியம் ராஜகோபால்னு சொல்லி மிக அற்புதமான படத்தை எடுத்தார். கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நடிகர் திலகமும் இணைந்து நடித்த படங்களில் குறிப்பிடத்தக்க அருமையான ஒரு படங்கள் அதுவும் ஒன்று. அதிலிருந்து அவருக்கு பேர் மல்லியம் ராஜகோபால் அப்படின்னு மாறிச்சு.